ஹே ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கோட் விஜய் சாரோட ட்ரைலர் பார்க்க போகிறோம். பார்த்து நமக்கு தெரிஞ்ச வகையில் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ கோட் ட்ரைலர் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? அண்ணன் வராரு, வழிவிடு ஓடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations. Hostage negotiator, field agent, spy. In short, he is the goat of SATs. கோட் குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வர்றதில்ல. இனிமே சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல. என்ன மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. கிரிக்கெட் கிரவுண்டுக்கு பின்னாடிலாம் வருது. அப்படி வருதா? கிரிக்கெட் கிரவுண்ட் பின்னாடி தான் கிளைமேக்ஸா? Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. பாலையா பட வைப்பு. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. செப்டம்பர் 5 I'm waiting. கோச்சுக்காதீங்க, நடுவில் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது காப்பிரைட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம். அண்ட் நிறைய ஒரு மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. வேற படத்துல இருந்தும் விஜய் சாரோட படத்துல இருந்துமே ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு, அதுவுமே இருக்கு. பட் நிஜமாவே பர்சனலாக எனக்கு அந்த பையன் விஜய் பையன்ற சிஜி ஒர்க் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா நிஜமாவே இல்லைங்க. சீரியஸ்லி இப்போ அந்த பிகில் ராயப்பன் அவங்க அப்பா பையன் கேரக்டர் எப்படி செட் ஆச்சு? பேசாம அப்படியே பண்ணிருக்கலாம். அந்த டிஏஜிங்லாம் பண்ணாம, என்ன கேட்டா நார்மல் விஜய் சார், அப்பா விஜய் சார் இருக்கிற கெட்டப் சூப்பரா இருக்கு, தரமா இருக்குது, பாக்கிறதுக்கு லைன் மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? பையனா அதே மாதிரி டையெல்லாம் அடிச்சு ரொம்ப ட்ரிம் பண்ணி, ஸோ முடியெல்லாம் ஷார்ட் பண்ணி டிஏஜிங்லாம் பண்ணாமே பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ விஜய் ஃபேன்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்கனா, எனக்கு தோணுன பர்சனல் ஒப்பீனியன் நல்லா இல்லைன்னு இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு ஒரு மைண்ட் செட். ஓவராலா ட்ரைலர் வேற லெவல்ல இருக்குது. ஸோ மொத்தமா ஒரு 3.4 மில்லியன் வியூஸ் 1 ஹவர்க்குள்ள போயிருக்குது. 6 லட்சம் லைக்ஸ் வந்துருக்குது. வேற லெவல் கைஸ். ஸோ பிடிச்சிருக்கு. படம் வரட்டும், படம் வந்தோடனே ஃபுல்லா பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருவோம். படம் எப்படி இருக்குன்றது. ஸ்டே டியூன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.